அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இம்மானுவேல் காந்தி வெண்ணிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை மீண்டுமாய் ஆண்டவருடைய திரு சந்நிதானத்தில் அவருடைய முன்னிலையில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக தன் அன்பினால் நம்மை ஆட்சி செய்து என்றும் அவரது பாதுகாப்பில் வைத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவன் நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இரக்க செயலை எங்களில் நிறைந்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகின்றேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பி நகர இறைமக்கள், சபை கண்காணிப்பாளர்கள், திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் திமேத்தியவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகின்றீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகின்றேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்றுவிட்டீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில்
நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்குண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கின்றேன் என்பதற்கு கடவுளை சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் ஓய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்றி செயல்படுமாறு இறைவனை வேண்டுகின்றேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவரது செயல் மேன்மையும் மாண்புமிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியதகு செயல்களை என்றும் நிலைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவர் தமக்கு அன்றி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவருடைய செயல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேய தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவரிடம் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரை பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தார்கள். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழிலே ஒரு சொல்லாடல் இவ்வாறு சொல்லப்படுகிறது: பிள்ளையை கிள்ளி விடுவார்கள், தொட்டிலையும் ஆட்டி விடுவார்கள் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நன்கறிந்தவர்கள் பரிசேயர்கள். எத்தனையோ புதுமைகளை நிறைவேற்றி இருக்கிறார். மனமுடைந்தவர்களுக்கு தன் வார்த்தைகளின் வழியாக ஆறுதல் வார்த்தைகள் கொடுத்து அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் அன்பின் பாதையில் வழி நடக்க அனுமதி கொடுத்தவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
உடல் அளவிலும் நோய்களோடு தன்னை நாடி வருகிறவர்களுடைய நோய்களை குணமாக்கி சமுதாயத்திலே நிறைவாக வாழ வழிவகுத்தவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ புதுமைகளை செய்தார். அந்த புதுமைகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் யூத சமுதாயமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் பரிசேயர்களாலும் மறைநூல் வல்லுநர்களாலும் சதுசேயர்களாலும் சமுதாயத்தில் ஓரம் கட்ட மக்களையும் தன்பால் அரவணைத்து சமுதாயத்தில் அவர்களையும் அன்போடு வழிநடத்தி வந்தவரை எத்தனையோ மக்கள் ஓடோடி வந்து அவரோடு பயணம் செய்ததையும் வேதத்திலே காணுகின்றோம். இவ்வாறு இயேசுவினுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பரிசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு சிக்கலில் நிறுத்தி அவரை குற்றவாளி என்று நிறுத்த அவர்கள் விரும்பினார்கள். இயேசுவை அவர்கள் முதலாக சாட்டிய குற்றம் பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் அவர் உணவருந்தி கொண்டிருக்கின்றார். பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் அவர் உணவருந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, பாவிகள் என்று யூத சமுதாயத்தில் சொல்லப்பட்ட நபர்கள் யார் என்றால் உடல் நலமற்றவர்கள், பல ஆண்டுகளாக நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், தீய சக்திகளினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் பரிசேயர்கள் இவர்கள் அனைவரையும் இறைவன் தண்டித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், இவர்கள் பாவிகள் என்று சொன்னார்கள். எனவே பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன இந்த பரிசேய கூட்டம் இன்று பரிசேயருடைய தலைவர் வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவருந்த அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அங்கே பாவியாக கருதப்படுகின்ற நீர்க்கோவை நோய் உள்ள மனிதன் எப்படி உள்ளே நுழைய முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் இவனுக்கு நோயை நீக்கினால் இவன் அங்கே வந்திருக்கலாம் என்று சொல்லலாம். அல்லது பொது இடங்களில் இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே இந்த மனிதன் வந்திருக்கலாம் என்று சொல்லலாம். பரிசேயர்களின் தலைவன் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த நீர்க்கோவை உள்ள மனிதன் ஏன் அங்கே வந்திருக்க வேண்டும்? ஏன் இந்த பரிசேயர்கள் அந்த மனிதனுக்கு உள்ளே இடம் கொடுத்திருக்க வேண்டும்? ஒருவேளை அந்த வீட்டை சார்ந்தவனாக இருக்கலாம், அல்லது இவர்கள் வேண்டுமென்று அந்த மனிதனை அழைத்து வந்து அந்த கூட்டத்திலே அமர வைத்திருக்கலாம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிக்கலில் சிக்க வைப்பதற்காக. பல நேரங்களில் இவர்களுடைய செயல்பாடுகளின் வழியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை வாயடைக்க செய்கிறார் என்பதையும் நாம் காணுகின்றோம். ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலைகளையும் செய்து கூடாது, புதுமைகளை கூட நிறைவேற்றக்கூடாது. ஓய்வு நாள் என்பது இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய நாள் என்று பரிசேயர்கள் சொன்னார்கள். அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற நாளிலே இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அன்பின் கரத்தினால் தொட்டு குணப்படுத்துகிறார் என்றால் அந்த ஓய்வு நாளில் அதைவிட ஒரு மகத்துவமான புனிதமான நாள் இந்த மண்ணுலகிலே வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. ஒரு சிறப்பான நாள் அந்த ஓய்வு நாள். அந்த நாளில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய்களை நீக்குகிறார், புதுமைகளை செய்கிறார். எனவே அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க அவர்களையே அழைப்பு கொடுக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் மனதில் இருக்கிற எண்ணங்களை சிந்திக்க, அதிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்றும், ஒருவேளை உங்களுடைய பிள்ளையோ மாடோ ஆடோ கிணற்றில் தவறிவிட்டால் ஓய்வு நாள் என்று அதை தூக்காமல் இருப்பீர்களா என்ற கேள்வி எழுப்புகிறார். மிருகங்களுக்கே அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யூத சமுதாயத்தில்
தன் சாயலாக படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவிற்கு துரோகம் நடந்தாலோ, குறைபாடுகள் எழுந்தாலோ, மனதில் கவலைகள் எழுந்தாலோ இறைவன் விட்டு விடுவாரா? இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், ஓய்வு நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் குணமாக்க விரும்புகிறார். எனவே அந்த நீர்க்கோவை உள்ள மனிதனை தன் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தி அவனை அமைதியுடனும் அன்புடனும் தன்னுடைய வாழ்வை நடத்த அவனுக்கு வழிவகுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்பு எல்லையற்ற அன்பு. இறைவன் எப்பொழுதும் நம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர். தீய வழிகளில் நாம் நடந்து சென்றால் தீய வழிகளை நமக்கு வெளிப்படுத்தி அமைதியின் பாதையிலும் அன்பின் பாதையிலும் அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவர். நாம் இறைவனுக்கு தம்மை அர்ப்பணித்து நாம் நம்முடைய வாழ்விலை கடந்து செல்லுகிற பொழுது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். அதுதான் இறைவனுடைய திருவுளம், அதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. இவை அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே சந்தித்தார். நம்முடைய வாழ்விலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், குறைகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்க தயாராக இருக்கின்றார். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவரோடு அவர் கரத்தை பிடித்து பயணிப்போம். அப்பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்வு இந்த வண்ணகத்திலே ஒரு மறுமலர்ச்சியையும், ஒரு மாற்றத்தையும், ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இது அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிருந்த பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவிடம் நாங்கள் மரணங்கள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் திரு ரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர், தூயவர், தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே இப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை உரிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவதாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் மூட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூத்தா என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.